இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரி அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, 2 ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க. சீக்கிரம் போய் கொண்டு வா. சரி. ஜீவா இருந்தா கேண்டீன்ல எப்பவுமே கூட்டமா இருக்கும். கிளாஸ் ரூமை விட அதிக நேரம் இங்கதான் இருப்பாப்ல. அது மட்டும் இல்ல, ஜீவாக்காக அந்த டேபிள எப்பவுமே காலியா வச்சிருப்போம். இங்க உனக்கு ரிசர்வ்டு டேபிள் வேற இருந்திருக்கா? அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் தினமும் கேப்பாருமா, ஜீவா எங்க இருப்பான், எப்படியாவது ஆள் அனுப்பி கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம் இல்லண்ணே. நான் தான் சொன்னல மீனாட்சி, யார மறந்தாலும் அப்பா உன்ன மறக்க மாட்டாருப்பா. அப்படி என்ன பண்ணிருக்காரு இவரு? அப்பாவுக்கு ஜீவா மேல ஒரு தனி மரியாதை மரியாதை. ஆமாமா, அதை விட முக்கியமா நம்பிக்கை நம்பிக்கை. நம்பினாரே. தினமும் அந்த நோட் எடுத்து என்னைய பத்தி கவிதை எல்லாம் எழுதுவாரு. பழைய ஆளுங்கெல்லாம் அப்படித்தான், பாசம் வந்தா கவிதை எழுதுவாங்க. இவங்க யாருண்ணே? இன்னும் உங்ககிட்ட பொண்ணுங்களை மாட்டாங்க போல இருக்கு. ஏய் போடு, அப்படி வேலையை பாரு. சரிண்ணே. இன்னும் பொண்ணுங்க மாட்றாங்களான்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிறீங்களான்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ம். நீ ஜூஸ் குடி, ஜூஸ் குடி. ஜீவா, இவங்க யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. அது நெருங்கின சொந்தம். அவர் வைஃப். ஒய்ஃபா? ரொம்ப சந்தோஷமா. அப்பா இருந்தா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதானே சொல்ல வந்தீங்க? சரி போங்க, நாங்க கூப்பிடுறோம். ஏய் எச்சோடியை பார்க்கணும்ல, சீக்கிரம் ஜூஸை குடி. இந்த ஜீவா பில்லு. என்னது? 2380 ரூபாவா? 2 ஜூஸுக்கு இவ்ளோ காசா? மீனாட்சி, எனக்கு தெரிஞ்ச நம்பரை மாத்தி போட்டிருக்காங்க போல. 238க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 0 சேர்த்திருக்காங்க. தம்பி பில்லு சரியா தான் இருக்கு. 2 ஜூஸ் 100 ரூபாய் தான். அப்ப மீதி? இந்த கணக்கு தம்பியோடது. அப்பா தினமும் எடுத்து பார்த்த நோட்டு இதுதான். இது தம்பியோட பழைய பாக்கிமா. ஜூஸ், வடை, சமோசா, பிரெட் ஆம்லெட் எல்லாமே சேர்த்து இம்புட்டு வந்து நிக்குது. மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு ஜீவா நிறைய பேர் படிக்கிறாங்க போல. அந்த கணக்கை என் பேர்ல எழுதுறீங்களா? தம்பி, காலேஜ் முழுக்க நிறைய ஜீவா இருக்காங்க. ஆனா பாக்கி வச்ச ஜீவா நீ ஒருத்தன் தான். இந்த கடையில யாருமே கடன் பாக்கி வச்சது இல்ல. இவன் மட்டும் தான் இவ்வளவு வச்சிருக்கான். ஆள் வேற காணாம போயிட்டாப்ல, சிக்கவே இல்ல. அப்போ இங்க நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க பாசம் காட்டுறாங்கங்கிறதுக்காக இல்ல, இந்த பழைய பாக்கி எல்லாம் கேட்பாங்கன்னு இல்ல?